ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃப்ரீ கோர்ஸ் சர்டிஃபிகேட்டோடு எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங் இருந்ததுன்னா நீங்களும் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்க போகிறது என்ன டிசைன்ஸ்னால் லீவ்ஸ் அண்ட் வைன்ஸ். இந்த லீவ்ஸ் அண்ட் வைன்ஸை நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இப்போ இந்த டிசைன்ஸ்லாம் நம்ம எப்படி ஃபிங்கர்ஸில் போடுறது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ ஒவ்வொரு டிசைன்ஸை நான் போட்டு காட்டுறேன். இது ஒரு பேசிக் தான். இந்த பேசிக் டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் போட்டு பாருங்கள், ப்ராக்டிஸ் எடுங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்கு எல்லா ஒர்க்குமே அழகாக வரும். இந்த மாதிரி லீஃப் எல்லாத்தையும் எல்லா லீஃபையுமே நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணி திக் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவோம். நெக்ஸ்ட் ஒரு இது பார்க்கலாம். இதுலேயும் அப்படி தான் ஒரு லீவ்ஸ் போட்டு ஒரு டாட் மாதிரி வைக்கிறேன், லைன் போட்டு. இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் கைகளில் போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும், ஃபிங்கர்ஸில் போடும்போது. ஆனால் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எல்லாத்தையுமே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 10 டிஃப்ரெண்ட் நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா அது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மெயினில் இருக்கும். ஈஸியாகவும் உங்களுக்கு வந்துடும் எல்லா டிசைன்ஸுமே. எப்படி போடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் நீங்களாகவே நீங்கள் ஓனாக க்ரியேட்டிவாக எது போட்டால் எந்த இடத்துல க்ரியேட்டிவாக அழகாக இருக்குங்கிறது உங்களுக்கு இது புரிஞ்சிடும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எல்லா வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனில் வரும். கிளாஸ் 1 by 1 எல்லாத்தையும் வரிசையாக பார்த்து ஒரு வரிசையாக நீங்கள் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கும் புரியும். ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் எல்லா டிசைன்ஸுமே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போயும் அதே மாதிரி ஒரு லீஃப் தான், ஆனால் உள்ளே கர்வ் கொடுத்துட்டு ஒரு லைன் கொடுக்குறேன். அது மாதிரி லீஃப் போட்டு உள்ளே ஒரு லைன் கொடுத்துட்டு இதுவும் லீஃப் மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம திக் பண்ணிடலாம். அவுட்லைனை கொடுத்து நம்ம திக் பண்ணிட்டோம்னா இந்த லீஃப் டிசைன்ஸ் அழகாக இருக்கும். இன்னொரு டிசைன்ஸை நான் போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம கேப் விட்டு ஏதாவது டிசைன்ஸை நம்ம இடையில நம்ம போட்டு நம்ம இது மாதிரி நம்ம லீஃப் கொடுத்தோம்னா ஃபிங்கர் டிசைன்ஸ் அழகாகவே இருக்கும். பிகினர்ஸ்க்காக தான் நான் இந்த கிளாஸே நான் அப்லோடு பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி அனுப்புறதுக்காக மட்டும். இன்னும் நிறைய கிளாஸ்லாம் இருக்குது, எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே பார்த்து லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் யாருக்கெல்லாம் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு தோணுதோ எல்லாருமே குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னும் இப்போ 16 பேருக்கு கிளாஸு, இன்னும் ஒரு 14 கிளாஸ் இருக்குது. மற்ற கிளாஸும் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிடுவேன். எல்லா கிளாஸுமே ஒர்க் பண்ணி அனுப்பிட்டிங்கன்னா சர்டிஃபிகேட்டுக்கு ரெடி பண்ணிடலாம். எல்லாருமே ப்ராப்பராக நீங்கள் எனக்கு எடுத்து வச்சுருப்பீங்க ஃபோட்டோஸ்லாம். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கிளாஸ் 1லேருந்து இப்போ வரைக்குமே யார் என்னெல்லாம் போட்டிருக்கீங்களோ அது அத்தனையுமே எனக்கு நான் கேட்கும்போதும் எல்லாத்தையும் மொத்தமாக எல்லா கிளாஸையும் அட்டன் பண்ணுறது எல்லாத்தையுமே நீங்கள் எனக்கு அனுப்புங்க. அதை நான் அப்படியே யூடியூப்பில் ஸ்டூடெண்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்தையுமே அப்லோடு பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது, உங்களுடைய விருப்பம்தான். உங்களுடைய கிளாஸ் ஒர்க்கை நீங்கள் அனுப்பி எனக்கு என்னோடதையும் யூடியூப்பில் போடுங்க மேம் சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். இப்போ இந்த டிசைன்ஸை பார்த்திங்கன்னா ஒரு ப்ரேஸ்லெட் மாதிரி இருக்கும். இந்த டிசைன்ஸை எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஃப்ளோரல் டிசைன்ஸ், ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ், இந்த மாதிரி நம்ம ஹேண்டில் போடும்போது இடையில கேப் இருக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸை நம்ம சேர்த்து விட்டு அட்ராக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சேர்த்து அதில் போடும்போது பார்க்கவே நீட்டாக அழகாக இருக்கும்.
இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் போடும்போது ஒவ்வொரு இடத்துல டார்க்காகவும் ஒரு இடத்துல லைட் ஷேடிங்லேயும் ஒரு தின்னு திக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் வரும்போது எப்போவுமே ஹேண்டில் போட்டாலே வந்து நீட் லுக்கு கிடைக்கும். அதனால தான் நான் வந்து இந்த ஃபிங்கர் டிசைன்ஸோடு நான் இதையும் சேர்த்து நான் போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி டிசைன்ஸ் எந்த இடத்துக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ இது வரைக்குமே நீங்கள் கற்றுக்கிட்டது எல்லாமே பேப்பர்லேயே போட்டு காட்டுறீங்க, A4 ஷீட்லேயே. நீங்கள் உங்களோட ஹேண்ட்லேயும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சும்மா இருக்கிற டைமில் ஹேண்டில் போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு டிசைன்ஸும் உங்களுக்கு வந்து கரெக்டாக வர்றதுக்கு ஒரு என்ன சொல்கிறது கை வாகா வந்துடும். இந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கனெக்டிவிட்டியாக இருக்கும். ஒரு இடத்துலேருந்து ஒன்றோட ஒன்று சேர்த்து கனெக்ட் பண்ணி விடுற மாதிரி இந்த டிசைன்ஸ்லாம் அழகாக இருக்கும். இது மாதிரி டிசைன்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் டைப் நான் போட்டு காட்டுறேன். ஒவ்வொரு டிசைன்ஸும் எந்தெந்த மாதிரி போடலாம் அப்படிங்கிறது மாதிரி நான் காட்டுறேன். இதில் வந்து கர்வ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கர்வும் கொடுக்கலாம், கிராஸாகவும் கொடுக்கலாம். போட்டு பாருங்கள், அப்போ தான் வரும். எந்த இடத்துல தின்னாக போடுறேன், எந்த இடத்துல திக்காக போடுறேன். கையோட ப்ரெஷர் தான் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். நம்ம வந்து மெயினில் வந்து கோனை நம்ம கையில் எடுத்துட்டோம்னாலே இந்த டிப்பை வந்து நம்ம எந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கணும், எந்த இடத்துல வந்து லைட்டாக கொடுக்கணும் ப்ரெஷர் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம அதே மாதிரி ஒர்க் பண்ண ப்ராக்டிஸ் ஆகிடும். நம்மளுக்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக போடுறதுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைன்ஸாக நீங்கள் எல்லாத்தையுமே போட்டு பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. எனக்கு வந்து அவசரமாக நீங்கள் ஒன்றும் சென்ட் பண்ண வேண்டாம். ஒவ்வொரு டிசைனையும் நீங்கள் இந்த மாதிரி எல்லா டிஃப்ரெண்ட் டைப்பையும் நீங்கள் போட்டு பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் போட்டு அனுப்பிச்சி விடுங்க. வந்து நான் கரெக்ஷன் சொன்னால் நீட்டாக நீங்கள் ஒர்க்கையும் பண்ணுறீங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அதனால தான் உங்களுக்கு வந்து ஒர்க்கையே கொஞ்சம் நான் அதிகமாக கொடுக்குறேன். நீங்கள் எல்லா ஒர்க்கையுமே நீங்கள் முடிச்சு கொடுக்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி ஓகேவா மேம், கரெக்டாக மேம்னு கேட்கும்போதும் எனக்கு அதை விட ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் எல்லாத்தையுமே முடித்து போட்டு அனுப்பிச்சி விடுங்க. இன்னும் கிளாஸ் வந்து குயிக்காக இன்னும் 14 கிளாஸ் தான் இருக்குது, அதுவும் முடிய போகுது. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிடுவேன். எல்லாத்தையும் போட்டு பாருங்கள். இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்கள் போடுறது வந்து க்ரியேட்டிவாக அழகாக இருக்கும். உங்களுக்கும் இந்த அளவுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேங்கிறது எனக்கும் பெருமையாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டு பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் மீண்டும் நான் அதுதான் சொல்லுவேன். மெயினாக எல்லாருக்கும் இன்னும் யாரெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாருக்குமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் கேப்பில் இருக்கிற இடமெல்லாம் வந்து இதே மாதிரி டிசைன்ஸை வந்து நீங்கள் மாற்றி நீங்கள் போட்டு காட்டுங்க. ஒரு ஸ்பைரல் மாதிரி, ஃப்ளவர்ஸ் மாதிரி, லீஃப் மாதிரி, அதாவது தின்னாக நம்ம ஒரு லைன் போட்டு அது மேலே வந்து திக் பண்ணிக்கிறது தான். இந்த மாதிரி டிசைன்ஸ் ஒவ்வொன்றா நீங்கள் போட்டு நீங்கள் எனக்கு அனுப்புங்க. எக்ஸ்ட்ரா உங்களால் முடிஞ்சாலும் க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணி அனுப்புங்க. மேம் இது கரெக்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கூட நான் வந்து கரெக்ஷன் சொல்லுவேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.